இவ்வளவு போராட்டங்கள் நடக்குது, இவர் போய் ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு இருக்காரு முதல்வர் விஜய். அப்படியா? ஒரு திமுக காரங்களுக்கு இருக்கிற பொறுப்பு இவங்களுக்கு இருக்கா? அந்த துப்புரவு தொழிலாளர் பெண்கள்லாம் ஒரு மாசம் 1.5 மாசம் உண்ணாவிரதம் இருக்கிற போது அப்ப கூலி படத்தை பார்த்துட்டு வந்தாரு, அதை சொல்றீங்களா? ஒரு குறை சொல்லும் போது நீ தண்ணி போடுறது தப்புப்பா அப்படின்னு நான் தண்ணி போடாம சொல்லணும். நான் ஃபுல்லா போயிட தண்ணே போடுறத தப்புப்பான்னா அதை நம்ப இவங்களை என்ன பண்றது? சமூக நீதி பேசுகிற ஒரு இயக்கத்துங்கள்லேருந்து வந்தவங்க இப்போ என்னடான்னா இவங்க வந்து ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்களை போய் இந்திய உணவுத்துறை போட்டா, இது ஆரம்ப காலத்து இந்த 2 மாசமா இந்த கேள்வி கேட்டு போட்டு. அப்படியா? நான் என்ன சொல்றேன், இந்த அறநிலையத்துறை முதல்ல இருந்தாருல, யார் இருந்தா? திமுக சேகர்பாபு. எவ்வளவு குற்றச்சாட்டு வந்துச்சு? யார் எந்த பதவியில் இருக்கிறாங்கல்ல, யோக்கியனா இருக்கானா தப்பு பண்றானா தான் முக்கியம். சீமான் அவர்கள் வந்து பொது வேட்பாளராக நிப்பாட்டப்படலாம் அப்படின்ற ஒரு பேச்சு எழுது. ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. ஏங்க 5 வருஷத்துக்கு முன்னால இவர் கொண்டு வந்திருக்கலாம்ல திமுக, ஏன் கொண்டு வரல? அவர் நிக்கிற இடத்துல நாங்க போட்டி போட மாட்டோம், அவர் ஆதரிக்கிறோம் திமுக சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்ல? அப்பெல்லாம் கேட்காத இப்ப கேட்கிறானா? அவன் யோக்கியன் இல்ல, அயோக்கியன், பச்சை அயோக்கியன். தண்டவாளத்தை தலை வச்சு படுத்தவர், ஓடாத ரயில்ல முன்னால தண்டவாளத்தை தலை வச்சு படுத்துட்டு அதை போட்டோ எடுத்து போட்டது தானே கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி. அதைத்தாங்க சொல்றேன். கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி. கடமை கண்ணியத்துக்கு பேர் போனது திமுக அப்படின்னு. ஓ, கண்ணியம். அது உங்ககிட்ட கண்ணியங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இந்த எது அவங்ககிட்ட இல்லையோ அது வாயில மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. சார், அண்ணாவோட தாரக மந்திரம் அதைத்தான் சார் நானும் சொல்றேன். அவங்ககிட்ட என்னென்னலாம் இல்லையோ அதை வார்த்தையில மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வார்த்தைகளை, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு, அதைத்தாங்க தேடி அலைய மாட்டேன், வந்தால் விட மாட்டேன், அவள் படிதாண்டா பத்தினியும் அல்ல, நான் முற்றம் திறந்த முடிவும் இல்லை. கரெக்டா? அதாங்க சட்டமன்றத்தில் பேசும் பேச்சு எவ்வளவு எப்படி பேச்சு நடந்திருக்கு பாருங்க. ஆமா, சட்டமன்றத்தில் பேசும் உங்களுக்கு சொல்லட்டுமா பெருந்தன்மை என்னன்னு? இன்னைக்கு இவர் என்ன சொல்ல வர விட மாட்டீங்களே. காமராஜர் முதலமைச்சர், இவர் முதல் தர எம்எல்ஏ, விலைவாசி உயர்வு பத்தி பேசுறாரு. இவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் 20 நிமிஷம். அவை முன்னவர் சீசுவரணியத்தை தடுக்காதீங்கன்ட்டாரு, சபாநாயகர்கிட்ட கண்காட்டிட்டாரு. இவர் பேசுனது 1 மணி நேரம். 1 மணி நேரம் ஆயும் கைத்தட்டல் ஒரு கை அரிக்குது. கடைசியில் என்ன சொல்ல, இதெல்லாம் நம்மள மாதிரி குடும்பஸ்தனுக்கு தான் இதை பத்தி கருத்து தெரியும், ஒண்டிக்கட்டையா இருக்கிற பிரம்மச்சாரிக்கெல்லாம் எப்படி தெரியும், ஒண்டிக்கட்டைக்கு தெரியுமா அப்படின்னு பேசும்போது அது வரலாம் அமைதியா இருந்த அனந்தநாயகினி ஒரு பெண் எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏ எழுந்து, ஆமா ஆமா நீ இப்படி எல்லாம் பேசுறதுனாலதான் உன் பொண்டாட்டி ராணிக்கு வயிற்றுல புழு பூச்சி கூட வைக்கிற அப்படின்னு சொல்லுது. உடனே காமராஜர், அது வரலாம் சிரிச்சுக்கிட்டு இருந்த காமராஜர் எழுந்துக்கிறார், கையை காட்டுறாரு, வெளியே வாங்க. வெளியே வந்தோடனே புத்தி இருக்கா அவனுக்குன்னு, இப்படி பேசலாமா? இல்லையா, உங்களை பத்தி இப்படி பேசினார். ஆமா, பிரம்மச்சாரி ஒண்டிக்கட்டேன்னு சொன்னாரு, உண்மைதானே? நான் ஒண்டிக்கட்ட தானே, இல்லை உனக்கு ஏன் கோவம் வந்துச்சு? அப்படியே கோவம் வந்திருந்தாலும் அவரை பத்தி பேசுறதே தப்புங்கிறேன், அவருடைய மனைவியை பத்தி பேசுறிய, உள்ள போய் மன்னிப்பு கேளுனார். அசம்பிளி பேரட் எடுத்து பாருங்க, மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. ஆனா நீங்க திராவிட நாடு எங்கே இருக்குன்னு அதே அனந்தநாயகி கேட்கிற போது நாடாவை அவிழ்த்து பாவாடையை விரித்து பாருங்கள். உங்க மூஞ்சிகள்லாம் நேர்மை, நாணயம், கண்ணியம், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஏதாவது தெரியுமா? ராஜாஜி போன்றவர்கள், கலைஞர் போன்றவர்கள் அமர்த்த நாற்காலியில இப்படி ஒரு கழிசடையான ஒரு எங்க ராஜாஜியே சொன்னீங்க, அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொன்னீங்க? கலைஞர் மு கருணாநிதி. கலைஞர் மு கருணாநிதி, கலைஞர்னு என்ன பொருள்? அதான் சொல்லிருக்கீங்க, கலைஞர் சொல்லிருக்கீங்களா? பன்முக வித்தகர், அதாவது பன்முகத்தையும் வித்தவர். கலைஞர் நீங்க சொல்லும் போதே உங்களுக்கு அவர் மேல எவ்வளவு கோபம் இருக்குன்னு எனக்கு புரியுது. அவர் தாங்க சொன்னாரு கொலைகாரன், கொள்ளைக்காரன், காமுகன், அப்படி விளக்கமா சொல்ல வேணாம், கலைஞர் சொன்னாரே போதும். ஆனா நீங்க ரொம்ப விவரமான ஆளுதான். பல திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்காரு, பாடல் எழுதுவாரு, நாடகங்களுக்கு துணை வச்சிருக்காரு, காகித பூ கதாநாயகம்பாரு, அவள் படிதாண்டா வார்த்தை ஜாலங்களா அதை நம்ம எடுத்துக்கணும். இது யாருன்னு கேட்டா என் மகள் கனிமொழியின் தாயின்னு சொல்லுவாரு. உங்களை மாதிரிலாம் கைத்தட்டு அடாடாடாடா நீங்களாம் ராமர் பிரானுடைய வாரிசுகள்ல, பிறன்மனை நோக்கா பேராண்மையாளர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கடிசடையெல்லாம் வாழ்த்துவீங்க. அதுதான் ஒரு இதுவாக சொல்லி சொன்னாங்க,
இப்படி கலைஞர் இந்த இடத்துலலாம் வந்து இந்த சைகையெல்லாம் அப்படி காமிச்சிட்டு அந்த சட்டமன்ற கொஞ்சம் முன்னாடி நான் முதல்ல என்ன சொன்ன தரம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? திராவிட நாடு எங்க இருக்குன்னு சொன்னதை பத்தி சொன்னா அதை விட இதெல்லாம் தரந்தாள் போச்சா? எந்த ஊர்ல சார் இருக்கீங்க? உங்களுக்கு தமிழ் தெரியுமா தெரியாதா? எது தரம் இல்லைன்னு தெரியாமலே பேசிக்கிட்டீங்க. பானுமதிக்கு உங்களுக்கு என்ன சம்மதம் கேட்டா அவள் படிதாண்டா பத்திரியும் இல்ல, நான் முற்றும் திறந்த முனிவல்னா பேரடிக்கிறீங்க. அதோட நிறுத்தாம அடுத்து உங்களை குஷிப்படுத்துறதுக்கா நான் தேடி அலைய மாட்டேன், வந்தால் விட மாட்டேன், ஆடாடாடா உலகமா அறிஞருக்கிறீங்க. நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் நாணயமாகவும் அவனை வாழ்ந்தான்னா அவனை மதிக்க மாட்டீங்க. நல்ல தமிழ்நாடு, நல்ல தமிழர்கள். இப்போ இந்த நீட் பிரச்சனை நடந்தது. இப்போ நீட்டுக்கு போராட்டம் நடத்தினாங்க இல்லையா கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினர். அதோட அங்கே அவங்க முடிச்சு, ஆனால் அவங்களுடைய கோரிக்கை வந்து இந்த தர்மேந்திர பிரதான் அவர்களை வந்து ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது ரிசைன் பண்ணிட்டாரு, கோரிக்கை முடிஞ்சிருச்சு. ஆனால் இங்கு இன்னும் தொடரும் அப்படின்றாங்க. இவங்க கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் இங்கே இருக்கிற திமுக ஜென்சி திமுக. இப்போதாங்க உண்மையை பேசுறீங்க. கரப்பாம்பூச்சி பண்ணத போராட்டத்தை அவங்க முடிச்சுட்டாங்க. இப்போ இவங்க ஜென்சி திமுக நடத்துங்கிறீங்க. அது அவங்க எப்பவுமே அவங்களுக்கு ஆட்சி இல்லைன்னா அவங்கள தாங்க முடியாதுங்க. பைத்தியம் முடிச்சு போய் கையில் கிடைச்செல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி கேஸ் இல்லை. திமுக வந்து நீட் இதற்காக மிகப்பெரிய போராட்டம் 5 வருஷம் என்ன பண்ணீங்க நீங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தாலே நீட்டை ரத்து பண்றதா முதல் கையெழுத்துன்னு சொன்னீங்களா? செய்ய வேண்டிய நேரத்தில் உங்க கையிலுக்கும் செய்ய மாட்டீங்க. அப்ப இப்ப போராடுவீங்களா? கேனப்ப ஊர்ல கிறுக்கு பையன் நாட்டாமல் உங்க ஊர்ல சொல்லுவான். இதை பத்தி அந்த பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க ஊர்ல தேவகோட்டை பக்கம் கேளுங்க, அது இப்ப பொருத்தமா இருக்கு. இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு போராட்டங்கள் நடக்குது, இவர் போய் ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு இருக்காரு முதல்வர் விஜய். அப்படியா? ஒரு திமுக காரங்களுக்கு இருக்கிற பொறுப்பு இவங்களுக்கு இருக்கா? அந்த துப்புரவு தொழிலாளர் பெண்கள்லாம் ஒரு மாசம் 1.5 மாசம் உண்ணாவிரதம் இருக்கிற போது ராத்திரில 11 மணிக்கு அடிச்சு எல்லாம் வேன்ல ஏத்துனாங்களா? அப்ப அந்த கூலி படத்தை பார்த்துட்டு வந்தாரு, அதை சொல்றீங்களா? அவரு கூலி நான் நினைச்சிருப்பாரு. கூலி வேலை பார்க்கும் மக்களோட அந்த கஷ்டத்தை அவங்கள பார்க்காம கூலி படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து முதல்மதிக்கு தெரியாம நடந்திருக்கும். அவளை பேர கதற அடிச்சு கொண்டு போனாங்க. வெளியே வந்தோடனே பிரமாதமான படம், அற்புதமாக படம் எடுக்கப்பட்டிருக்கு. படத்துக்கு விமர்சனம் பண்ணார ஒழிய இதை பத்தி தப்புனா சொன்னாரா? யாரை பத்தி யார் பேசுற ஒரு யோகிதை வேணாம். அவனை பத்தி ஒரு குறை சொல்லும் போது நீ தண்ணி போடுறது தப்புப்பா அப்படின்னு நான் தண்ணி போடாம சொல்லணும். நான் ஃபுல்லா போயிட தானே போடுறத தப்பான்னா அதை நம்ப உங்களை என்ன பண்றது? இல்ல அவங்க மனம் வெறுத்து போய் சொல்றாங்க. அதைத்தான் சொல்றாங்க, மனம் வெறுத்துட்டாங்க. இனிமே எந்த காலத்திலையும் ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு வெறுத்துட்டாங்க. இயக்குநர்கள் பூரா தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் அமீர், இவர் வெற்றிமாறன் 5 வருஷம் உயிரோடு இருந்தாலும் செத்து போய் இப்பதான் கோமால வந்து வந்திருக்காங்களா? 5 வருஷம் உயிரோடு இருந்தாங்களா கோமால வந்தாங்களா? கோமால உயிரோடு இவதான் இருந்தாங்க. அப்பெல்லாம் அவங்க பேசவே இல்லை, எங்க இருந்தாங்கன்னு கூட தெரியல. இப்போ வந்திருக்காங்க. அப்ப பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டு அமைதியா இருந்தாங்க, இப்பவும் பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டு பேசுறாங்க. இவ்வளவுதான் விஷயம். அவர் ரஞ்சித் அவர்கள் சொல்றாரு, அட யாரு வேணாலும் இருக்கட்டுங்க, எவனாவது உண்மையா போராட பத்தி பேசுங்க. கூலிக்கு மாரடிக்கிறவங்க பேசாதீங்க. இல்ல சார், ஒரே கூலிக்கு மாரடிக்கிறவங்க பேசாதீங்க. இல்ல இவங்களை சொல்ற 8 பட்டியல் அமைச்சர்கள் கொடுத்தோம், ரொம்ப பெருமை. அதைத்தான் சொல்றீங்க. அதை சொல்ல இப்ப யாருங்க? அவர் ஏதாவது பிரதிநிதியாக அவர் சொல்லிக்கிட்டோம். எனக்கு வந்தாலும் ஒன்றும் பிரதிநிதி இல்லை. அதை விட என்னவோ உத்தரமா பேர்கள் நாட்டில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் முதல்ல ஒரு பட்டியலிடத்தை சேர்ந்தவன இந்த அறநிலையத்துறை மந்திரியா காமராஜ் போட்டார்ல, அதுக்கப்புறம் இந்த 60 ஆண்டுல யாரும் போடவே இல்லை. அதை பத்தி பேசினா நீ பட்டியலிடத்து பிரதிநிதி. சபாநாயகரா முத இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனே இந்த தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே ஒரு சபாநாயகரை போட்டாங்க பட்டியலிடத்தை சேர்ந்தவரை. அதை போடுவதற்கு காரணம் காமராஜ். அவங்களெல்லாம் பேசினா இந்த பட்டியலிடத்துக்கு பிரதிநிதியா இருப்பான். பட்டியலிடத்துக்கு பேரை சொல்லி பொறுக்கி திங்கிற எப்படி பிரதிநிதியா இருப்பான்? சமூக நீதி பேசுகிற ஒரு இயக்கங்கள்லேருந்து வந்தவங்க இப்போ என்னடான்னா இவங்க வந்து ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்களை போய் இந்து அறநிலையத்துறை போட்டா, இது ஆரம்ப காலத்தில் இந்த 2 மாசமா இந்த கேள்வி கேட்டு போட்டு. ஆமியா, நான் என்ன சொல்றேன், இந்து அறநிலையத்துறை முதல்ல இருந்தார்ல, யார் இருந்தா? திமுக சேகர் பாபு. எவ்வளவு குற்றச்சாட்டு வந்துச்சு. யார் எந்த பதவியில் இருக்கிறாங்கல்ல, யோக்கியனா இருக்கானா தப்பு பண்றானா தான் முக்கியம். அதை விட்டுட்டு ஆளை கண்டு மயங்காதே ஊதுகாமாலை. மீண்டும் திராவிடத்திலிருந்து புடுங்கி ஆரியத்துக்கு அவங்க பதவி கொடுக்குறாங்க. அதை கொடுத்துட்டு போறான். உங்களை மாதிரி அயோக்கிய பேரோட அவன் பரவாயில்லைங்கிறனா. தமிழ்னு நீங்க பேசுறீங்களே, இந்த பேச்சை என்ன தமிழை உருவாக்கினதா? கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கிங்கிற ஒருத்தன்
அங்கிருந்து வந்தான், வீரமாமுனிவர் பேரை பார்த்துக்கிட்டான். அதுவரை இலக்கிய தமிழ் தான் இருந்துச்சு, இந்த நடைமுறை தமிழே கிடையாது, எழுத்துலையும் கிடையாது. அதை உருவாக்கின அவன் தான். அதை தான் நீங்க படிச்சுக்கிட்டீங்க, அதை படிக்க மாட்டேன் அப்படின்னு சாக போறீங்களா? யார் எதை செய்தாலும் நல்ல இருந்தா ஏத்துக்கணுங்க. அது அந்த புத்தி தான் இல்லையே. எதை செஞ்சாலும் அது எனக்கு என்ன லாபம்னு பாக்குற புத்தி இருக்கிறோன்னு நீங்க பாராட்டுறதே வேலையா வச்சிருந்தா ஒருவேளை நீங்க அந்த ஜாதியான்னு தெரியல எனக்கு. இல்ல சீமான் அவர்கள் வந்து பொது வேட்பாளராக நிப்பாட்டப்படலாம் அப்படின்ற ஒரு பேச்சு எழுது. ஏன்னா பாரதி ராஜா அவர்கள் இறப்புக்கு அது 30 நாள் காரியத்தில் கூட ஒரு நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அதாவது பாரதி ராஜா இறப்புக்கு போனவங்க பாரதி ராஜா சத்தத்தை பத்தி வருத்தப்படல, இவரை பத்தி வருத்தப்பட்டாங்களா? இவருக்கு இதுக்கு சட்டசபைக்கு சென்றிருந்தால் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. ஏங்க 5 வருஷத்துக்கு முன்னால இவர் கொண்டு வந்திருக்கலாம்ல, திமுக ஏன் கொண்டு வரல? அவர் நிக்கிற இடத்துல நாங்க போட்டி போட மாட்டோம், அவரை ஆதரிக்கிறோம் திமுக சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்ல? அப்பெல்லாம் கேட்காத இப்ப கேட்கிறானா? அவன் யோக்கியன் அல்ல, அயோக்கியன், பச்சை அயோக்கியன். அந்த மேடையில சீமான் அவர்கள் பேசும்பொழுது இப்போ எந்த மேடையில சரத்குமாருக்கு நடந்த பிறந்த நாள் விழாலையோ பாராட்டிலையோ அது இன்னொன்னு சொன்னாரு. அது அந்த பேருங்க தனி மனித ஒழுக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சரத்குமார் பேசினாரா? ஆமா. தனி மனித ஒழுக்கம்னா என்ன அவர் புரிஞ்சுக்கிட்டா? சரத்குமாருக்கு வேற ஒரு சம்சாரம் இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, சரியா? ஆமா. இப்ப யாரு கூட வாழ்ந்துருக்கா, என்ன புள்ள? இதுக்கு பேர் தான் ஒழுக்கம்னு இப்பதாங்க தெரியுது எனக்கு. இல்ல கொள்கையை பத்தியும் பேசுறாரு. என்ன பேசுறாரு? அதாவது கொள்கை இருக்கணும், வெறும் நீங்க பதவிக்காக மட்டும் இருக்கக்கூடாது. கொள்கைங்கிறது தான் முக்கியம், பதவின்றது முக்கியம் கிடையாது. அதான் கொள்கைனா என்னன்னு சொல்லுங்க, அதை சொல்லுங்க. நீங்க ஒழுக்கத்துக்கு எடுத்துக்காட்டான்னு சொன்னதுக்கு நான் கேட்டேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லல. கொள்கைனா என்னன்னு கேட்கிறேன், அதுக்கும் சொல்லல. நீங்க என்ன சொன்னீங்க? நாம் தமிழர் சொல்றாரா? பிஜேபியுடைய கதையே வேற, தமிழருக்கு எதிரான நேத்து பேசினாரா? பாஜக தலைவரும் சரத்குமாரும் நானும் ஒரே ரத்தம். இது என்ன கொள்கைங்க? தமிழராய் நெய்வோம்ன்றாரு. தமிழர் சொல்றதுக்கு நீ யாரு? நீ என்ன அத்தாரிட்டியா? நீ தமிழர் சொன்னா முத்தமிழர் கட்சியே வச்சிருக்காரு. அது கூட அது சொந்தது இல்ல, அதை வச்சிருந்தவர் வேற ஒருத்தர், சீபாதித்தனார். எதுவுமே ஒரிஜினல் இல்ல, அதான் பிரச்சனை. திராவிடத்தை சரி நீங்க சொல்றீங்கல்ல தமிழர், அவர் சம்சாரம் யாருங்க? காளிமுத்தோட பொண்ணு. அந்த பொண்ணோட அம்மா யாரு? அது தெலுங்கா இல்லையா? ஆமா. அப்ப இவர் பேசுற பேச்சுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒண்ணும் இல்ல. அவர் முத ஒரு சினிமா எடுத்தாரா? அதுல கதாநாயகன் தமிழ் பொண்ணா இல்ல சிங்கள பொண்ணா? சிங்கள பொண்ணு. சிங்களத்து சின்ன குயிலே ஓடி ஆடி பாடினாரா? யாரு எதை சொன்னாலும் நம்புற உங்களை மாதிரி என்னத்தை சொல்றது? உண்மையை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க ஐயா. ஐயோ நேர்மையானவனை நீங்க நம்பவே மாட்டீங்க. அவர் இன்னொரு கருத்து சொல்றாரு. திமுக காரங்களை பார்த்து பரிதாபப்படுறேன், இப்ப தெரிஞ்சா காங்கிரஸ் காரங்களோட புத்தி உங்களுக்கு விட்டுட்டு ஓடி போயிருவாங்கன்றது. நேற்று வரல என்ன சொன்னார் அவரு? அதாவது மானத்தமிழன் திமுக ஆதரிப்பானா சொன்னாரா? இப்போ அவர் ஆதரிக்கிறது நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? மானத்தை இழந்துட்டார். நான் சொல்றது உண்மையா இல்லையா? காங்கிரஸோட மானத்தமிழன் திமுகவை ஆதரிப்பானா பேசினாரா இல்லையா? இப்ப ஆதரிக்கிறான்னா அதுக்கு என்ன பொருள்? காங்கிரஸ் இல்ல, அவரே சொன்னதுங்க. காங்கிரஸ் இல்லன்ற, காங்கிரஸ் இல்லாம இருக்கிற போதும் அவங்க பேசினாரு. பிஜேபி ஆட்சியில இருந்துச்சா? திமுக கூட்டணியில் இருந்துச்சா? அப்பவும் திமுக இதுதானே இவர் பேசினாரு. அப்ப குறைந்தபட்ச செயல் திட்டம் வச்சிருந்தாங்க. வாஜ்பாயின்ற ஒரு மனிதர், அவர் மனிதரா? அவர் யாருன்னா தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? தெரியுமா சார்? ஆர்எஸ்எஸ் தானே சார் அவர். ஆர்எஸ்எஸ். அதை சொல்லிட்டீங்கல்ல. அவங்க கட்சி தலைவர் பேரு தீனதயாள் உபாத்யாயா. அவர் ரயில்ல போகும்போது மர்மமான குறையில கொலை செய்யப்பட்டு தூக்கி வெளியே இருந்துறாங்க. அப்ப அவர் கூட பயணப்பட்ட ஒரே ஒரு ஆள் வாஜ்பாய் தான். தெரியுமா? அதை பத்தி என்ன சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன். நல்ல மனுஷனை பத்தியே பேச மாட்டீங்களா நீங்க? 120, 420, பிளேடு பக்கிரி, அருவா ஆர்வோ இவங்கள பத்தியே பேசுறீங்களே. ரைட் பர்சன் அண்ட் ராங் பார்ட்டி அப்படின்னு அதைத்தான் சொல்றேன். இப்ப நான் கேட்டேன், அதுக்கு பதில் இல்ல. நீ சொன்னவனு ரைட் பர்சன் இல்ல, சொல்லப்பட்டவனு ரைட் பர்சன் இல்ல. குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வைத்து தமிழக குறைந்தபட்ச செயல் திட்டம்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கட்ட மாட்டோம், மதவாத பிரச்சனைகள் தலை தூக்காது. இந்த மாதிரி ஏங்க எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? உங்களையும் திருத்த முடியாது, உங்களை மாதிரி ஆட்கள் ஊர்ல நடமாறலும் தமிழன்னு திருத்த மாட்டோம். அன்னைக்கு அவங்க காட்சியில தாங்க இதெல்லாம் முத வந்ததே. அந்த ஆட்சி எப்படி வந்துச்சு? அத்வானி போராடி என்னென்னமோ பண்ணாரு. பண்ணதெல்லாம் என்ன மதவாதம் தானே? ரத யாத்திரைக்கு
எல்லாமே அவர் பண்ணது தானே, அதுல தானே இந்த ஆட்சி வந்துச்சு. வந்ததே அப்படித்தான். அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னா ஐயோ பாவம், உங்களை என்ன பண்றது? திமுக இருக்கும் வரை, கலைஞர் கருணாநிதி இருக்கிற வரை அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருந்தது. என்ன பயம்? ஆட்சி மதவாத தடை தூக்க விடாம பண்ணாங்க. ஆஹா, அவங்க ஏங்க பாபர் மசூதி இடிச்ச போது கருணாநிதி உயிரோட இருந்தாரா இல்லையா? இருந்தாரு. அப்ப பயம் இல்லையா? இப்பதானங்க சொன்னீங்க அவர் இருக்கிறவங்களும் பயந்தாங்கன்னு. கோத்ரா ரயில் இருப்பு சம்பவத்தும் இருந்தாரு. ஏங்க எல்லா விவரமும் தெரிஞ்சு பேசுறீங்க, அப்புறம் இப்படியும் கேட்கறீங்களே, இது என்ன நியாயங்க? தமிழினத்திற்காக போராடுவதற்கு சில தவறான முடிவுகள் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது அப்படின்னாங்க. தமிழினத்துக்காக என்ன போராடுறீங்க? தமிழ் இனத்துக்காகவே. அதை யார் போராடலாம்? கலைஞர் அவர்கள். இந்த கொலைக்காரன் கொள்ளக்காரன் கருணாநிதி அவர்கள். அவர் என்ன போராடினாரு? தண்டவாளத்தை தலை வச்சு படுத்தவர். ஓடாத ரயில்ல முன்னால தண்டவாளத்தை தலை வச்சு படுத்துட்டு அதை போட்டோ எடுத்து போட்டது தானே. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி. அதைத்தாங்க சொன்னேன். கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி. உங்கால் பாடினதுங்க சீமான். சண்டாளன் கருணாநிதி, சரிகாரன் கருணா. நீங்க சீமான் சொன்னா நம்புறீங்கல்ல? நம்புறீங்களா இல்லையா? சீமான் எழுதல சார், அதிமுக அவர் பாடினாரா இல்லையா? ஆமா, பாடினாரா இல்லீங்களா? அதை நீங்க நம்புறீங்களா இல்லையா? அப்ப சீமான் நீங்க எதுக்குறீங்க? நம்புனீங்கன்னா ஆதரிக்கணும் அர்த்தம். தனிமனித விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டது திமுக. ஓ, தனி மனுஷன் விமர்சனம் பண்ணக்கூடாது. தனி மனுஷனா அவங்கள மட்டும் மற்ற எல்லாரையும் அவங்க பண்ணுவாங்க, அதுக்கு பேர் தான். நீங்க திராவிடத்தை நீங்க இவ்வளவு தவறாவே யோசிக்கிறீங்க அப்படின்ற ஒரு. திராவிடம்னா என்ன, அதையாவது கொஞ்சம் சொல்லுங்க. அப்புறம் சரியா யோசிக்கிறோமா தப்பா யோசிக்கிறோம்? சமூக நீதி காத்தல். சமூக நீதினா என்ன சொல்லுங்க? ஒரே குடும்பத்துல தான் நிரந்தரமா தலைவரா இருக்கிறது, ஒரே குடும்பத்துல நிரந்தரமா முதல்மதி, அதுக்கு பேர் தான் சமூக நீதியா? எனக்கு அந்த கன்றாவையெல்லாம் புரியலைங்க. இப்ப அவங்க குடும்பத்திலே பாருங்களேன், பல்வேறு ஜாதி கலப்பு திருமணங்கள் தான் அதிகம். அட, அவங்களே கலப்பு தான் உலகத்துக்கு தெரிஞ்ச. நீங்க ஏங்க அதெல்லாம் அந்த கன்றாவையெல்லாம் போட்டு இந்த குப்பையை கிளறுனா வேற மாதிரி வரும்பாங்க. விடுங்க, வேற ஏதாவது பேசுவோம். கலப்பை பத்தி நீங்க யாரை பத்தி பேச? தமிழினத்துக்கு வந்து முழுக்க முழுக்க உழைத்த ஒரு குடும்பத்தை நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு யாரும் எதிர்பார்க்கறது இல்லை. சரி, உங்களுக்கு இது வேற வழியே இல்லை, ஓப்பனா தான் சொல்லணும். கருணாநிதி கூட பிறந்தவங்க எத்தனை பேருங்க? அஞ்சு அம்மா சார். அஞ்சு அம்மா இது பாங்க, முரசொலிமாறனோட அம்மா இருந்தாங்களா? முரசொலிமாறன் அம்மான்னு தானே சொன்னீங்க. இன்னாருடைய சம்சாரம் சொல்ல முடிஞ்சதா? சொல்ல முடிஞ்சதா? கருணாநிதி கூட பிறந்தது ஒருத்தர் இல்ல, ரெண்டு பேரு. ஒருத்தருக்கு மூத்த அக்காவுக்கு பையன் முரசொலிமாறனும் செல்வமும், ரெண்டாவது அக்காவுக்கு பையன் அமிர்தம். எல்லாம் தெரியுது இல்ல? அந்த ரெண்டு அக்காவுக்கு புருஷங்க பேர் என்ன? கல்யாணம் ஆச்சா இல்லையா கொஞ்சம் சொல்லுங்க. இந்த கன்றாவிலாம் கேட்டு எங்க கேவலப்படும். அவங்க பேர் எப்படி சார் வெளியில தெரிஞ்சிருக்கும்? பேரு அவங்க பேர் எப்படி வெளியில தெரியும்? யார் பேரு? அவங்க ஹஸ்பண்ட் பேர் சொல்றேன். அவங்களுக்காக தெரியும்ல, பிள்ளைங்களுக்காக அப்பா பேர் தெரியும்ல, அதையாவது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. நீங்க என்னமோ கலப்பு அப்படி இப்படின்னு சொன்னீங்களே, அதுக்காக தெளிவுபடுறதுக்காக கேட்கலாம். அதுதான் கலப்பு திருமணங்கள் செய்து ஒரு முன்னோடியாக, ஒரு தமிழகத்துக்கு ஒரு முன்னோடியாக விளங்கி. அதைத்தாங்க தமிழகத்துக்கு முன்னோடின்னு சொன்னீங்கன்னா தமிழகத்தையே கேவலப்படுத்துறீங்க. தமிழர்கள் உங்களுக்கு என்னங்க பாவம் பண்ணாங்க? தமிழர்களை மொத்தத்தையும் கேவலப்படுத்துறீங்க. கிட்டத்தட்ட 60 வருடங்களாக அரசியல் செய்து தமிழர்களுக்காக பாடுபட்டு அரசியல் செய்தாங்கன்னு சொல்லி அவர் இப்போ கோபாலபுரம் வீட்டையே அவருக்கு கருணாநிதி அவருக்கு அப்புறம் ஒரு ஆஸ்பத்திரியில மாத்துறாங்க. மாத்திட்டாங்களா? இல்ல, கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்துட்டாங்களான்னு அந்த வீட்டில் யாரும் இல்லை, போய் பார்த்துட்டு வாங்க, அப்புறம் பேசுங்க. உங்களை எல்லாம் எங்க வைக்கிறது? யோக்கியரே உங்களுக்கு பார்த்தா புரியாதா? சொந்த வீட்டையே எழுதி வச்சு, அது சொந்த வீடு உங்களுக்கு தெரியுமா? இந்த கன்றாவெல்லாம் கேட்டு அசிங்கப்படுத்தாதீங்க. அது அவர் வந்து திரைப்படங்கள் எழுதி சம்பாதிச்சு வாங்க. திரைப்படத்தில் எத்தனை திரைப்படம் எழுதினார் சொல்லுங்க? அவர் இப்போ எப்படி 20-25 படம் எழுதி 100 படத்துக்கு எழுதினா பாலமுருகன் ஒருத்தன் கதை வசனம். ஆமா, படம் அவ்வளவு சூப்பர் டூப்பர் ஹிட். பாலும் படம், பாவ பண்ணிப்பு, பாத காணிக்கை, இந்த கேள்விப்பட்டீங்களா? எல்லாம் வெள்ளி விழா படம். அவனே சொந்த வீடு வாங்க முடியலையே. எதையோ கதை விட்டுட்டு போயிட்டு இருக்கீங்க. வண்டி ஓடிக்கிட்டு இருந்து இவனால இப்ப படுத்துக்குச்சு, எந்திரிக்காது. இப்போ நீங்க இந்த ஆட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? இப்போ நீங்க பாக்குறது தாவேக்காவோட நீங்க அரசாங்கத்துல இப்ப தானங்க சொன்னேன் கொஞ்சம் முன்னால. இதுக்கு முன்னால நடையா நடந்தாலும் நடக்காத காரியம் எல்லாம் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தா ஒரு வாரத்துல போஸ்டர்ல உங்களுக்கு பதில் வருதுன்னு. அப்ப நல்ல ஆட்சியா இல்லையா? அதானங்க நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு மனுஷன் என்னங்க, நானும் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்யவும் அனுமதிக்க மாட்டேன், அதோட நிறுத்தியிருந்தா இவங்க எதிர்க்க மாட்டானுங்க. ஏற்கனவே ஊழல் செய்தவர்கள் விடமாட்டேன்னு தவிக்கிறானுங்க, துடிக்கிறானுங்க, அலறாங்க, ஊன்னு கத்துறாங்க. ஒன்னே ஒண்ணுங்க, 67க்கு முன்னால உங்க கருணாநிதி குடும்பத்துக்கு இருந்த சொத்து என்னவோ அது போக மிச்சம் பறிமுதல் பண்ணாவே
தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் அடைச்சிடலாம். உங்க கருணாநிதி குடும்பமா? ஆமா. யாரு சார்? யார் கருணாநிதி? உங்க கருணாநிதி தான். எங்க கருணாநிதி குடும்பம் சொல்லிட்டீங்களா? ஒரு பாடுபட்ட, ஒரு தமிழுக்காக பாடுபட்ட ஒரு குடும்பத்தை என்னோட நான் வந்து எனக்கு என் மகள் கனிமொழியின் தாய் அவரோட பாடுபட்டதா? என்ன என்ன சிரிக்கிறீங்க? என்ன சார் சிரிக்கிறீங்க சார்? தமிழர்களுடைய கோரிக்கையை டெல்லியில் போய் அங்கே அவர்களுக்கு வந்து போராடி வழங்குவதற்கு ஒரு பதவி கொடுத்து, ஒரு எம்பி பதவி கொடுத்து அழகு பார்த்து அனுப்புறாங்க. கனிமொழி அவர்களா? அதுக்கு முன்னால போராடுறதுக்கு ஆள் இல்லை திமுகவில். இருந்தார் டிஆர் பாலு ஒருவர், முரசலி மாறன் வரைக்கும் அவர் பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ மற்றவங்களுக்கு அறிவு இல்லை. அண்ணாதுரைக்கு அறிவு இல்லை, சம்பத்துக்கு அறிவு இல்லை, நாஞ்சில் மன்னருக்கு அறிவு இல்லை, இவங்களுக்கு தான் அறிவு. மாறனுக்கும் கனிமொழிக்கு மட்டும்தான் அறிவு. உங்க அறிவு தாங்க முடியாத அறிவு. அறிவுக்கும் அறிவு. மிக்க நன்றி சார். தமிழகத்தின் அரசியல் சூழல் பற்றி எங்களிடம் விளக்கியதற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்தார். இது நீண்ட நெடிய தொடர்கதை. இது ஒரு எபிசோட்ல முடியாது, தொடருவோம். நன்றி, வணக்கம்.